யாரும் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. பண்ற நீங்க ஒரே நிமிஷம். நீங்க திமுக அமைச்சர் சக்கரபாணியை இன்று சட்டசபையில் அதிமுகவினர் எதிர்த்து கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தயாராக இருக்குது, அதனாலதான் காரணம் ஒழிய வேற காரணம் இல்ல. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுல நேற்றைக்கு கூட என்னோடத்துல தொடர்பு கொண்டு உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். எங்க அதிகாரிய இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மண்டல மேலாளர்கள், அதே மாதிரி சென்னையில் இருக்கின்ற எங்கள் மண்டல மேலாளர்கள் பூராமே எல்லா மாவட்டங்களிலும் குழுக்களாக 15 குழுக்களாக பிரிக்கப்பட்டு, அது இல்லாமல் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லா பேரும் ஒவ்வொரு வட்டத்திலையுமே இருந்து போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாங்கள் சுணக்கம் இல்லை. ஏன்னா அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. 1 மடங்கு இல்லை, 13 மடங்கு உற்பத்தியாக இருக்குது. நீங்க நாகப்பட்டினம் எம்எல்ஏ கேளுங்க, முன்னாள் அமைச்சர் அவர் OS மணின்னு கேளுங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால ஏனென்றால் மாண்பு முதலமைச்சர் எடுத்துக்கின்ற நடவடிக்கையின் காரணமாக நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. உயர்த்திய விலை விவசாயிகள் இன்னைக்கு வியாபாரிகள் யாரும் போய் நெல்லை வாங்குறதில்ல. பூரா விவசாயிகளும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாத்தான் பணம் முறையாக கிடைக்கிறதுக்காக அதனால அங்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. பண்ற நீங்க ஒரே நிமிஷம். நீங்க தெளிவா பதில் சொல்லியாச்சு. ஒன்றிய அரசிட்ட அனுமதி மட்டும் அவர் வாங்கி தர சொல்லுங்க, நாளைக்கே வாங்கி தர சொல்லுங்க. தெளிவா சொல்றீங்க. வேல்முருகன் என்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.